புரட்டாசி சனிக்கிழமை வந்தாலே போதும் பெருமாளுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு நெய்வேத்தியமாக பண்ணுவோம். திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரசாதமாக செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய இந்த கருப்பு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்து 2 முறை தண்ணியில் கழுவி வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதம் வந்ததும் இதோட 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா வடை செய்ய முடியாது. தண்ணி விட்டு மிக்ஸியை ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பதம் வரணும். கொரப்பாகவும் இருக்கணும். உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிட்டு துணி அப்படி இல்லைன்னா வாழை இலையில நல்லா பெரிய பெரிய வடையாக தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் 1/4 லிட்டர் நெய் விட்டு நெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வடையை 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையை முழுக்க நெய்லேயே தான் செய்யணும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடு முழுக்க செய்யும் போதே இந்த வடையும் நெய்யும் சேர்ந்து வாசம் அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.